So guys, welcome back to my channel. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சூப்பர் மீட்டியோர் 650 செலஸ்டியல் வெர்ஷன் தான் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் வண்டியை வந்து ஆக்சுவலாக எடுத்திருக்காரு. ஸோ இந்த வண்டியில் இருக்க ஸ்பெக்ஸ், இதோட ரைட் ரிவ்யூ, இது எப்படி இருக்குது, ஓட்டத்துக்கு எப்படி இருக்குது, சிட்டியில் எப்படி இருக்குது, ஸோ இந்த வண்டியோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ வாங்க கைஸ் அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோக்கு நமக்கு வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ண என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் சரண். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பிரைட் சர்வீஸ்னு US பேஸ்டு கால் சென்டர் கம்பெனி திருச்சியில் வச்சுட்டு இருக்காங்க. மோர் தென் 18 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்டடி அப்ராட் போய் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் படிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மோர் தென் 22 கண்ட்ரீஸ் மேலே இவங்க வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா UK அண்ட் கனடா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கார்ப்பரேட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா UK அண்ட் கனடால இருக்கு. ஸோ அங்க எந்த ஹெல்ப்னாலும் உங்களை நீங்க சீக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வசதி உங்களுக்கு இருக்கு. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து இவங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி நீங்க BSc நர்சிங் படிச்சுட்டு 1 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போதும். UKல டைரக்டா ஒர்க் எடுத்து கொடுப்பாங்க. இவங்க விசா, டிக்கெட் அண்ட் இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து நீங்க அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணோன்னா இவங்க கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அன்லிமிடெட் கோர்சஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்க மெடிக்கல் படிக்கணும்னு ஆசை இருக்கு, MBBS படிக்கணும்னு ஆசை இருக்குன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா வாய்ப்பும் அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபியூச்சர் வந்து இவங்க மூலமா கேரண்டி படுத்திக்கோங்க. ஸோ இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டார் அண்ட் கான்டினென்டல் GT வர சேம் 648cc parallel twin இன்ஜின் தான் வந்திருக்கு. இதோட டாக் ஃபிகர் பார்த்தீங்கன்னா வந்து 52 Nm ஸ்டாக் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து 5250 RPMல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் பவர், அதாவது BHP பார்த்தீங்கன்னா வந்து 47 BHP இருக்குது. ஸோ 47 BHP வந்து 7250 RPMல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, விச் இஸ் வெரி கேப்பபிள் ஆஃப் ஓவர் டேக்கிங் அண்ட் மெனியூரிங். வந்து இது வந்து நல்ல ஒரு டார்க் அண்ட் பவர் ஃபிகர்ஸ். இது வண்டிக்கும் இன்டர்செப்டார் இருக்க இன்ஜினுக்கும் இந்த இன்ஜினுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இதோட கேரிங் வந்து கேர் பாக்ஸ் வந்து ஷார்ட்டர் கேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்டர் கேர்ஸ்க்கு என்ன யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்ச் வந்து மிட் ரேஞ்ச் டார்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டார்க் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதே சமயத்தில் வந்து வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஷார்ட் கேரிங்ஸ்னாலே வைப்ரேஷன்ஸ் அதிகம் தான். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட்டும் ஏர் ஃபில்டர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு. ஸோ பிகர் ஏர் ஃபில்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வேறங்கிறதுனால கண்டிப்பாக வண்டியோட மேப்பிங்கும் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். பவர் டிஃப்ரென்ஸும் நம்மளோட ஃபியூல் எஃபிஷியன்ட் டிஃப்ரென்ஸும் ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கிறது உங்களால் இதிலே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சாசி பார்த்தீங்கன்னா வந்து சாசி வைஸ் பார்த்தீங்கன்னா டியூப்லர் சாசி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த parallel twin வந்து அந்த டியூப்லர் சாசியில் தான் மவுண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ராயல் என்ஃபீல்டில் வந்து 43 mm ஷோவா அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 120 mm ட்ராவல் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்வின் சஸ்பென்ஷன் தான் இருக்குது. ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் 101 mm வந்து உங்களுக்கு பின்னாடி சஸ்பென்ஷன் வந்து ட்ராவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஸ்போர்ட்டினஸ் உள்ள போகுது. அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் வந்து ஸ்போர்ட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு என்ஹான்ஸ் பண்ணுவது. ஸோ வண்டியோட டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1500 mm இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 135 mm இருக்குது, விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்லிங் நார்மல் ஸ்பீட் பிரேக்ஸ் அண்ட் நார்மல் பம்ப்ஸ் வந்து இது கண்டிப்பாக நல்லாவே டேக்கிள் பண்ணும், பில்லியனோட டேக்கிள் பண்ணுவது. வண்டியோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 2260 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ்லேருந்து அந்த லென்த் வரைக்கும் உங்களுக்கு 2260 mm கொடுத்துருக்காங்க. நார்மல் 650 இன்டர்செப்டாரோடையும் 650 கான்டினென்டல் GTயோட இது கொஞ்சம் அதிகம் தான். ஸோ வண்டியோட ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 1155 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 890 mm வண்டியோட வித்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் இல்லாமல் மற்ற வித்து பார்த்தீங்கன்னா வந்து 890 mm வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 740 mm தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து ஷார்ட் ரைடர்ஸ் வந்து ஃபிளாட் ஃபுட் கண்டிப்பாக கீழே பண்ணலாம். ஸோ வண்டியோட கர்வ் வெயிட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூல் 90% ஃபியூலோடையும் இன்ஜின் ஆயிலோடையும் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்கன்னா 241 kgs வந்து கர்வ் வெயிட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15.7 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் வந்து 15 லிட்டர்ஸாக வந்து யூஸபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வண்டியோட மைலேஜ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் வந்து 25 to 26 இருக்குங்கிற பட்சத்தில் டேங்க் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 350 to 375 to 380 வந்து உங்களுக்கு ரைடிங்கோட ஸ்டைலை பொறுத்து வேறிப்படும். டயர்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 190 பார் செக்ஷன் கொடுத்துருக்காங்க, 19 inch வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 150/80 பார் 16 inch வீல்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ க்ரூசர்னாலே ஃப்ரண்ட் வீல் பெருசு, பேக் வீல் சின்னதாக தான் இருக்கும். அதனால் ரேக் ஆங்கிள் அதிகமாக இருக்கும், கிராவிட்டி வந்து சென்டரில் இருக்கும். அதனால் வந்து ஃப்ரண்ட் வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது, ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டியோட டைமென்ஷன்ஸ். ஸோ டிஸ்க் பார்த்தீங்கன்னா மேசிவ் 320 mm ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளோட்டிங் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் 300 mm கொடுத்துருக்காங்க, அதே ட்வின் ஃப்ளோட்டிங் தான். ஸோ பின்னாடி வந்து ஏன் இவ்வளோ பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூசர் பைக்கில் வெயிட்லாம் வந்து மிடில் லோட் ஆகிறதுனால ஃப்ரண்ட்டுக்கு ஈக்குவலாக பின்னாடியும் பிரேக்கிங் பவர், ஸ்டாப்பிங் பவர் அதிகமாக இருக்குங்கிறதுனால பின்னாடியும் வந்து பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பின்னாடி டிஸ்க் பெருசு வந்து இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஃப்ரண்ட்டில் தான் ஃபுல் லோடும்
இருக்கும், ஃப்ரண்ட்டில் போகும் பிரேக் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் டிஸ்க் தான் பெருசாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா க்ரூசர் பைக்ஸில் வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரேக்ஸ் இருக்கும். ஸோ நார்மல் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்து 90-10 ஆர் 80-20ங்கிறது பதில் இது 60-40 ஆர் 50-50 சான்சஸும் பிரேக்கிங் உங்களுக்கு இருக்குது. ஸோ டியூல் சேனல் ABS தான் வருது, which is very very standard in Royal Enfield nowadays. ஸ்டார்டிங் வித் த ஃப்ரண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மேசிவ் விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ட்ஷீல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் சேனல்ஸ் உள்ள ஸ்லோ ஸ்பீடில் போகணுங்கிறது ஏர் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ராயல் என்ஃபீல்டில் LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிம் அண்ட் பிரைட் ரெண்டுமே ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப் சைட் டவுன் கொடுத்துருக்காங்க, 43 mm 120 mm ட்ராவல்க்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ்ஸ் வந்துருச்சு, விச் இஸ் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி மஸ்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 320 mm ட்வின் பாட் ஃப்ளோட்டிங் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் செஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 19 inch கொடுத்துருக்காங்க, 100/90/19 inch கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் ரேட்டிங் அண்ட் லோட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 57 H கொடுத்துருக்காங்க. ஸோ சியர் டயர்ஸ் தான் வண்டியில் வந்திருக்கு. இந்த பேட்டர்ன்ஸ் பாருங்கள். ஸோ அப்படி இங்கிட்டு ஃப்ரண்ட்டில் இங்கிட்டு கீழே வந்துட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் கூலிங் சேம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆயில் ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ க்ரோம் ஃபினிஷ் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஆக்சிஜன் சென்சார்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இன்ஜின் இங்கே இருக்குது, ஸ்பார்க் ப்ளக்ஸ் இருக்குது. ஸோ இன்ஜினுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவுடர் கோட்டிங் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பவுடர் பிளாக், பவுடர் க்ரே அண்ட் வந்து இங்கே ஃபுல்லாக பாருங்கள் பவுடர் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த போல்ட்டோட நட்டு அழகான டிசைனாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இருக்குது உங்களுக்கு, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ கீழே இங்கே ஹார்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டியூப்லர் ஃப்ரேம் தான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவலி மவுண்டட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, டியூபர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ LED லைட்ஸ் கொடுக்கல, இதில் பல்பு தான் ஹாலஜன் லைட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன மைனஸ் தான் சொல்லணும். ஸோ அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லிவர் வந்து ப்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தா இன்ஃபர்மேஷன் பட்டன், நான் அதுக்கு அடுத்தது வரேன். ஸோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்குது, டூரிங் சீட்ஸ் ராயல் என்ஃபீல்ட் பேஜிங்கோட வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் சூப்பர் மீட்டியர் 650 பேஜிங் இங்கே வந்திருக்கு. ஸோ செயின் டிரைவ் தான் அது, ஹீட் ஷீல்ட் கவர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் இந்த சைடு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது. இந்த ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸாக வருது உங்களுக்கு. ஸோ போத் ஃபார் பில்லியன் அண்ட் ரைடர்ஸ்க்கு வந்து அக்சசரிஸாக வருது. சென்டர் ஸ்டாண்டும் இருக்குது, சைட் ஸ்டாண்டு வந்து நல்ல பெரிய ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா சாரி கார்டு உங்களுக்கு வந்துடுது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்வின் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள், ஃப்ரண்ட் வந்து நாட் அட்ஜஸ்டபிள் தான் இது. ஸோ நான் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் வந்துருக்கு, செயின் டிரைவ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா டெயில் லைட்டும் அதே மாதிரி தான், ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சீட் ரெஸ்ட் இது வந்து இந்த வெர்ஷனில், இந்த ஒரு மாடலில் இது வந்து இன்பில்ட்டாகவே வண்டியிலேருந்து வரும்போதே ஃபேக்ட்ரிலேருந்தே வந்துடும். அக்சசரிஸாகவும் நீங்கள் வந்து இன்டர்ஸ்டெல்லர் வெர்ஷன்லையும் அஸ்டர் வெர்ஷன்லையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டூரிங் மாடல்னால டூரிங்கோட பேஜிங் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிரிப் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க, கிரிப் மெட்டல் கொடுத்துருக்காங்க, இங்கே சாஃப்ட் மெட்டல் கொடுத்துருக்காங்க. பேடிங் நல்லா இருக்குது. ஸோ ஃபீமேல் கிராப் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு வண்டியில் வந்து ஸ்டாக்காகவே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 300 mm டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ட்வின் பாட் டிஸ்க்கு தான், கேலிப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ வந்து பின்னாடி வந்து நல்ல ஆப்ஷன் பிரேக்கிங் உங்களுக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆர்ம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்ல மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே ரகட் லுக்கில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வெல்டிங் ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கொசுறு எல்லாம் அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷும் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது உங்களுக்கு, ரகட் லுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து சைட் பேனியர்ஸ் வச்சுக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து எல்லா வண்டியிலும் வருது, அதுக்கான போல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் மீட்டர் 650ங்கிற உங்களுக்கு பேஜிங் உங்களுக்கு இருக்குது. இந்த சைடு பாருங்கள் உள்ள த்ராட்டில் பாடி இருக்குது, இந்த சைடும் பாருங்கள் ஏர் ஃபில்டர் இன்டேக் உள்ளே இருக்குது. ஸோ ட்வின் ரெண்டு இன்ஜினுக்கும் ரெண்டு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து ஏர் இன்டேக் உள்ளே போதுங்க. ஸோ பாருங்கள் ஸ்டார்டர் மோட்டருக்கான காயில் உங்களுக்கு உள்ளே இருக்குது. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க, நல்லா பெருசாக மேசிவாக இருக்குது. ஸோ ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் செட் ஃபுட் பேக்ஸு, டிஸ்க்குக்கான ஆயில் இங்கே இருக்குது உங்களுக்கு, டிஸ்க்கான மாஸ்டர் சிலிண்டரும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஒயரிங் வந்து இவ்வளோ தூரம் உள்ளே போகும். ஸோ இங்கே பாருங்கள் ABS மோட்டர் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ எஸ், ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 16 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 150/80 செஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லோட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 71 அண்ட் ஸ்பீட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா H இருக்குது. ஸோ நைலான் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வெயிட்டான வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு ரேடியோ டைல்ஸ் கொடுத்துருக்கலாம். ப்ரைஸ் காஸ்ட் கட்டிங்காக உங்களுக்கு வந்து இதில் வந்து நைலான் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பாருங்கள் பிரேக் லிவரும் அட்ஜஸ்டபிள் இருக்குது. ஸோ மாஸ்டர் சிலிண்டர் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் குவாலிட்டி சர்டிஃபைட்னு போட்டிருக்காங்க. மிரர் க்ரோம் ஃபினிஷ், மிரர் எக்ஸாஸ்ட் க்ரோம் ஃபினிஷ், எக்ஸாஸ்ட் ஹெட்டர்ஸ்லேருந்து பின்னாடி டிப் வரையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோம் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கேயே பாருங்கள் ஆக்சிஜன் சென்சார்ஸ் இங்கேயே இருக்குது உங்களுக்கு. ஸோ பம்பர்ஸ் போடுறதுக்கான மவுண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ராயல் என்ஃபீல்ட் லோகோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ அப்படியே இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்துடலாம். ஸோ வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ECU ஃப்ரெஷ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரிப் மீட்டர் இருக்குது. ஸோ இந்த ஐ பட்டனை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஓட வருது, ட்ரிப் A அண்ட் ட்ரிப் B இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, ஃபியூல் கேஜ் இதில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் உங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ RPM மீட்டர் இதில் இருக்கா? இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் காட்டுது, பேட்டரி லைஃப் காட்டுது, பேட்டரி செக், இன்ஜின் செக் காட்டுது, ஹெட்லைட் டிம் பிரைட் காட்டுது, ஆயில் செக் காட்டுது, இண்டிகேட்டர்ஸ் காட்டுது, ABSம் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் பவர்டு நேவிகேஷன் இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் பாருங்கள் பில்ட் வித் கூகுள்.
இங்கே பாருங்கள், இந்த ஏர் சேனல்ஸ் வந்து உங்களுக்கு சிட்டி யூஸ்க்கு லோ ஸ்பீட் அப்போது நேராக டேரெக்டாக ஃபேஸில் அடித்து அங்கே ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக. ஸோ மிரர்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது, கிளாசிக்கான லுக் அப்படியே இருக்குது. இந்த சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டிம் பிரைட் அண்ட் பாஸ். இது வந்து ட்ரிப் மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபோ ஸ்விட்ச். ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஆன், இக்னிஷன் ஆஃப், ஆன் அண்ட் ஸ்டார்ட். ஸோ பழைய ரெட்ரோ ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் ஆஃப் அண்ட் ஆன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா அலுமினியம் ஃபினிஷில் சூப்பராக இருக்குங்க, நல்லாவே ரெண்டு சைடுமே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா 60,000 ஹைப், அதாவது இன்டர்செப்டார்லேருந்து இந்த வண்டிக்கு எக்ஸ்ட்ரா 60,000 அந்த ஹைப்க்கான ரீசன்ஸ் எல்லாமே இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பிகாஸ் அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி குவாலிட்டி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்பெக்ஸ் வேரியன்ட் இருக்குது. ஸோ இதனால் எக்ஸ்ட்ரா 60,000 தாராளமாக கொடுக்கலாங்க. பார்க்கும்போது ரைட் பண்ணும்போது எப்படிங்கிறத நம்ம ஓட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ், நம்ம இப்போ வண்டி எடுத்துட்டோம். ஸோ சிட்டிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், ரைடிங் பொசிஷன் வந்து அவ்வளோ கமாண்டிங்காக இருக்குது, அவ்வளோ லெஷராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. அந்த ஒரு ராயல் என்ஃபீல்டுங்கிற ஃபீலே போயிடுச்சு 650cc பைக்ஸ் வந்ததுக்கப்புறம். அப்புறம் மீட்டியார்லேயும் சரி, அந்த ஜெயலைன் இன்ஜின் வந்ததுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு அந்த ஒரு பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சு இப்போ தான் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்துருச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிட்டி யூஸ்க்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஃபுட் பைக்ஸை வந்து ஸ்க்ரேப் பண்ணல. இன்டர்செப்டார் அண்ட் கான்டினென்டல் 650 வண்டி இன்ஜினுக்கும் இதோட கியர் பாக்ஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் கியரிங்ஸ் இருக்குது. ஸோ சேம் இன்ஜின் தான், சேம் பேஸ் லைன், ஷார்ட் கியரிங் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் கொடுத்துருக்காங்க வண்டியில், டியூவல் ஓவர் கேம் வரல. ஸோ அது இருந்ததுதான் இன்னும் கூட வண்டி கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருந்திருக்கும். மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் அதை அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் 6th கியரில் போகிறேன், ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு அந்த சக்கினஸும் வரவே இல்லை. ஸோ வண்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ விண்ட் பஃபெட்டிங் கண்டிப்பாக இருக்குது. எனக்கு வந்து காற்று வந்து படப்படன்னு அடிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. ஸோ விண்ட் பஃபெட்டிங் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான விண்ட் ஃப்ளோ இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல சின்ன ஏர் சேனல்ஸ் இருக்கிறதுனால கரெக்டாக ஏர் ஃபேஸில் வருது. அதே ஹையர் ஸ்பீட்ஸில் வந்து இந்த ஏர் வந்து நெத்திக்கு நடுவில் கீழே கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தலைக்கு மேலே போக வேண்டிய காற்று போகல. ஸோ கண்டிப்பாக அந்த விண்ட்ஷீல்ட்ஸில் வந்து கொஞ்சம் ராயல் என்ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டில். ஸோ பின்னாடி வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷோவாவோட சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டாருக்கும் நம்மளோட GT 650 இந்த வண்டிக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 60,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த 60,000க்கு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியில். ஸோ சீட் இருக்கட்டும், வண்டியோட ஹெட்லைட்ஸ் இருக்கட்டும், வண்டியோட டைமென்ஷன்ஸ் இருக்கட்டும், அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து அந்த கிளிக் அண்ட் ஃபினிஷ்லாம், அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபினிஷ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரஷ்ட் அலுமினியம் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்பில்ட்டாக வந்து நேவிகேஷன் வந்து இன்பில்ட்டாக ஸ்டாண்டர்டாக வந்துடுது எல்லா வேரியண்ட்லேயும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது செலஸ்டியல் வேரியண்ட், இது செலஸ்டியல் ரெட் இது. ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.7 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃபியூல் ரேஞ்சு வந்து அவங்க ரேட் சொல்கிறபடி 25 கொடுத்துருக்காங்க. நம்ம 25ங்கிற அவங்க சொல்கிறாங்கன்னா அதுவே இருக்கிறதே கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் அப்படி இப்படின்னு நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி நீங்கள் ரொம்ப கிராஜுவல் ஆக்சலரேஷன்லாம் கொடுத்து போகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 350 to 400க்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டேங்க் ரேஞ்ச், ஃபியூல் ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ இந்த டூரர் மாடலில், செலஸ்டியல் டூரர் மாடலில் சீட்ஸ் வந்து செம்ம குஷனாக இருக்குது, செம்ம பேடிங்காக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் ஐட்டம். அது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டூரிங் ரொம்ப பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட் வாங்குறதா வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷன். இது ஃபார்வர்ட் செட்ஸ், ஃபுட் பேக்ஸு, ஸோ க்ரூசர் வண்டிக்கு ஏற்ற அந்த ஸ்டைல் வந்து இது இருக்குது இல்லை. ஸோ ஸ்விட்சஸும் ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இல்லை, ரொம்ப நல்லாவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் லிவர் அண்ட் கிளச் லிவர் வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. போகலாம், இப்போ ஹைவேஸ் ஏறிடலாம். ஸோ ராயல் என்ஃபீல்டில் இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸுங்கிறோட காஸ்ட்லியஸ்ட் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ சீட்டோட பேடிங்கு, ஃபுட் பேக்ஸு, அந்த ரைடிங் பொசிஷனு, க்ரூஸருக்கான அந்த ரைடிங் பொசிஷனு எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ கேன் ஸ்டே ஆல் டே லாங் இன் திஸ் பைக். அந்த பீட்டுமே நல்லா இருக்குங்க. அந்த பீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டோட சேம் பீட்டு, அந்த பொட்டேட்டோ சவுண்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து மாடர்னைஸ்டு ஒரு பொட்டேட்டோ சவுண்ட் மாதிரி இருக்குது. ஸோ கார்னர் பண்ணும் போதெல்லாம் வந்து கீழே ஃபுட் பேக்ஸை ஸ்க்ரேப் பண்ணாதுன்னு நம்புவோம். ஏன்னா க்ரூசர் டைப் இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் கார்னரிங் அண்ட் ஸ்போர்ட்டி யூஸ். பட் ஸ்டில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் தான் ராயல் என்ஃபீல்டு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு ரைடராக இருந்தாலும் நம்ம ஹில் ஏரியா போகிறோம், அந்த மாதிரி கார்னர்ஸை பார்க்குறோம்னாலே நமக்கு வந்து கார்னர் பண்ணணும், பெண்டு பண்ணணும்னு தோணும். அதை அது டேக் ஓவர் பண்ணுதாங்கிறத நம்ம பார்ப்போம்.
ஸோ எஸ் மிரரில் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இன்ஜின் கியர் பாக்ஸ் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். கியர்லாம் வந்து அவ்வளோ கிறிஸ்பாக எங்கேஜ் ஆகுது, சவுண்டு வரல. ஃபர்ஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பெரிய வெஹிக்கிளில் அபவ் 400cc போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கியரில் வந்து உங்களுக்கு டம்முன்னு கியர் விழுவும். ஆனால் அது வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிப்ளேட் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் டஸ் த ஜாப். ஸ்லிப்பர் கிளச் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு கிளச் வந்து ரொம்ப லைட்டாகவே இருக்குது. ஸோ டேஸ் போக போக தான் நமக்கு தெரியும் வந்து எந்த அளவு நம்ம கிளச் ஹார்ட் ஆகுதுங்கிறது. ஸோ ஹைவே சுவிட்ச் ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அது நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. வண்டியோட ஃபினிஷ் வந்து டாப் நாச்சாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு அன்ஈவனாக இருக்குது. இதை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஃபியூல் கேப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது அன்ஈவனாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கை பற்றி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் 320mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 300mm ஃப்ளோட்டிங் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 300mmங்கிறது நம்ம பேக் பிரேக் அப்ளை பண்ணும்போது தான் தெரியும் அதோட ஸ்டாப்பிங் பவர் எவ்வளோ இருக்குன்னு. பிகாஸ் க்ரூசர் பைக்கில் வந்து வீல் பேஸ்க்கு நடுவில் தான் வந்து கிராவிட்டி இருக்கும். ஸோ ஜி வந்து வீல் பேஸ்க்கு நடுவில் வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறப்போ பேக் பிரேக் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஃப்ரண்ட் பிரேக் தான் எப்பயுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் க்ரூசர் டைப் பைக்கில் பார்த்தீங்கன்னா பேக் பிரேக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பிரேக்கிங்கை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து 300mm பின்னாடி கொடுத்துருக்காங்க ஸ்டாப்பிங் பவருக்காக. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 740mm தான் இருக்குது, விச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு ஷார்ட் ரைடர்ஸ். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். 241 kg வந்து ஆன் த மூளை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஃபீலே ஆகலை இவ்வளோ வெயிட் இந்த வண்டியில் இருக்குதுங்கிறது. 80 போகிறோம், 90 போயிட்டோம். ஸோ ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடில் லைட்டாக வைப்ரேஷன்ஸ் கால்லையும் கையிலையும் தெரியுது, விச் இஸ் வெரி நார்மலான ராயல் என்ஃபீல்டு. லாங் ட்ராவல்லாம் நம்ம போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரைடிங் பூட்ஸும் ரைடிங் பேண்ட்டு போட்டாலே பாதி வைப்ரேஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிலே அப்சர்வ் ஆகிடும். அப்படியே வண்டி மூவ் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, கார்னர் பண்ணுறதுக்கு ஸோ நல்லாவே மெனூர் பண்ண முடியுது. ஸோ 100ல் போகிறேன். வண்டி வந்து ஃப்ரண்ட் ஹெவியாக தெரில, பட் ஆனால் வந்து விண்ட் பஃபெட்டிங் ரொம்பவே இருக்குங்க. ஸோ 100ல் போகும்போது விண்ட் பஃபெட்டிங் இருக்குது. என்னோட தலை நேராக நிற்கவே முடியல என்னால், லைட்டாக அப்படி இப்படின்னு ஆடுது. ஸோ 100ல் விண்ட் பஃபெட்டிங் இருக்குது, பட் வைப்ரேஷன்ஸ் ரொம்பலாம் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக மேனேஜபிள்ங்கிறதோட நல்லாவே தான் ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதே சமயத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஹெவியாக இல்லை. ஏன்னா க்ரூசர் பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ஹெவியாக இருக்கக்கூடாது, விச் இஸ் எ பேட் திங் ஆன் இன்டர்செப்டர் அண்ட் ஜிடி. ஃப்ரண்ட் அண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ஹெவியாக இல்லைங்கிற பட்சத்தில் உங்களோட கார்னர் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும், ஸ்டேபிளாக இருக்கும் வண்டி. ஏன்னா இதோட லார்ஜ் ரேக் ஆங்கிள்னால ஸோ ஃப்ரண்ட்டில் வெயிட் ஃபுல்லாக இல்லவே இல்லை. ஸோ பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிறிஸ்பியான பைட்டுன்னு சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு புல் த லிவர் ஆல் த வே இன். பிரேக் வந்து எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கிறிஸ்பியாக தான் இல்லை. கிறிஸ்பியாக இல்லை மீன்ஸ் லைட்டாக ஒரு சிங்கிள் ஃபிங்கரில் நம்மளால் யூஸ் பண்ணுற பிரேக் மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா 2 ஃபிங்கரை வச்சு 2 to 3 ஃபிங்கரை வச்சு அழுத்தினா தான் பிரேக் பிடிக்கும். பட் ஆனால் பிரேக் பிடிக்குது, பிரேக்கில் எந்த வேறு குறையும் இல்லை. ஆனால் அந்த கிறிஸ்ப் மட்டும் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். கியர் செம ஸ்மூத், சில்கி ஸ்மூத்னு தான் நம்ம சொல்லணும். வாவ், வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இதில் மிரரில் தெரியல. ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடில் போகும்போதும் ரொம்ப தெரியல. கியர் ஷிஃப்டர்ஸ் ராட் பார்த்தீங்கன்னா வந்து 2 சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் கியர் ஷிஃப்டர்ஸ் ராட். ஸோ போத் ஃபார் அப் அண்ட் டவுன் வந்து நமக்கு பழைய கன்வென்ஷனல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் நமக்கு வந்து அந்த மாதிரி ஓட்டி பழக்கமே இல்லை, பட் வந்து ஒரு சில விஷயத்தில் இது யூஸ் ஆகும். ஸோ கார்னர்லாம் பண்ணுறீங்க, ஏன்னா லோ ஃபுட் பேக்ஸ் இது வந்து இது. ஸோ ரொம்ப க்ரவுண்ட் கிளியன்ஸ் வந்து ஃபுட் பேக்ஸ்க்கு வந்து கம்மியாகும். ஸோ அந்த டைமில் கார்னரில் வந்து நம்ம கார்னர் பண்ணும்போது பின்னாடி வச்சு கியர் ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அடியில் காலை விட்டு நம்மளால் தூக்க முடியாது, ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து கிரவுண்ட் கிளியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக இந்த கியர் ஷிஃப்டர்ஸை டியூவல் கியர் ஷிஃப்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம எல்லா ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ்க்கும் வந்து எக்ஸாஸ்ட் நோட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஃபியூல் பம்ப் ஆன் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஃபியூல் பம்ப் ஆன் ஆகுது. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் ஃபஸ்ட்டு ரைட் இம்ப்ரெஷன் அண்ட் வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், வண்டியோட லுக்கு, வண்டியோட ப்ளஸ் மைனஸ் என்னன்னு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த வண்டியை எடுத்துகிட்டு லாங் ரைடு போய் ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ, லாங் ரைடுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வித்தின் அ மந்த்குள்ளார நான் ஒரு லாங் ரைட் போய் இதோட லாங் ரைடு ரிவ்யூ நான் கண்டிப்பாக நான் கீழே போடுறேன். ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், என்னங்கிறது யதார்த்தமான விஷயமா இருக்கும். ஸோ எந்த ஒரு பயாஸ்டான ஒரு ரிவ்யூ இல்லாமல் என்ன இருக்கோ அதோட ரிவ்யூவாக இருக்கும். சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கீழே போடுங்க. கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.